கிருபையின் காலத்தில் எழுப்பப்பட்ட சபைகள், அவற்றில் ஊழியம் செய்த 41 அப்போஸ்தலர்கள், திவ்யவாசல யோவானை தவிர மற்ற அனைவரும் இரத்த சாட்சியம் மரித்தார்கள். அவர் ஒருவராவது மறுமடைந்தார்களா? அவரால் எழுப்பப்பட்ட சபைகள் ஒரு சபையாவது மறுமடைந்ததா? மகிமடைந்ததா? இல்லையே. ஆனால் தேவ திட்டம் சாத்தானை சபை மேற்கொள்ள வேண்டும். தேவன் சபைக்காக மகா பாபிலோனை அழிக்க வேண்டும். சபை கொண்டு அவனை பச்சித்து சாம்பலாக்க. அதற்காக தேவ வாக்குத்தத்தம் ஏசாயா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி சபைக்கு சுட்டெரிப்பின் ஆவியை கொடுப்பதா வாக்கு பண்ணி இருக்கிறார். We can find every New Testament churches which supposed to defeat Satan, they failed in mission. All the 41 apostles, 41 ministers has been faced the natural death, except John the apostle. Everyone faced death. According to book of Isaiah chapter 4 verse 4, அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, 3ஆம் வசனம், சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் ஒரு கூட்டத்தை, முடிவான ரட்சிப்புக்குரிய அந்த கூட்டத்தை ஆவியானவர் அபிஷேகிக்கிற நிலையாவது சுட்டெரிப்பின் ஆவி. the spirit of judgment and by spirit of burning, the Lord is preparing another group of people who will be having this kind of spirit. பச்சிக்கிற அக்கினியான அபிஷேகத்தின் ஆவி. An anointing which will be having the fire to catch every evil things. நேசர் சொல்லுகிறார், the Lord our Redeemer says, அக்கினி போட வந்தேன், இப்பொழுது பற்றி எரிய விரும்புகிறேன். I came to pour out the fire. I wish it to be burned but brighter. கிருபையின் கால சபையில் எந்த அப்போஸ்தலனாவது எந்த சபையாவது பற்றி எரிந்த அனுபவம், சாத்தானை தோற்கடித்த அனுபவம் உண்டாயிற்றா? Or even in the period of grace, any church, any other church experience such a fire to destroy the devil and being transformed into glory? தேவ திட்டம் என்ன? What's the plan of God? வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Revelation chapter 18 verse 1-4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு ரெட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே ரெட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள். Render to her just as she rendered to you, and repay her double according to her works. அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்து தீருங்கள். And repay her double according to her works. அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்தில் ரெட்டிப்பாய் அவளுக்கு கலந்து கொடுங்கள். In the cup which he has mix double for her. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of 2 Thessalonians chapter 1 verse 6. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. உபத்திரப்படுத்துகிற உங்களை உபத்திரப்படுத்தினவனை உபத்திரவத்திற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் உபத்திரப்படுத்தப்பட்டவங்களுக்கு இளைப்பாறுதல் தருவது தேவனுக்கு நீதி. Since it's a righteous thing with God to repay with tribulation those who trouble you, and to give you who are troubled rest with us when the Lord Jesus is revealed from heaven. கிருபையின் காலம் முழுவதிலும் உள்ள சபைகளுக்கு கிருபையின் கால சத்தியம் அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் சாத்தானை ஜெயித்து மணவாள் சந்திக்க ஆயத்தப்படுகிற முடிவான ரட்சிப்புக்குரிய அந்த சபைக்கு அந்த கிறிஸ்து 7 ஆட்சி முதல் 3 ஆண்டு காலமானாலும்
பின்முனையான மகாப்துரு காலமான அங்கே நியாயத்தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. Grace period churches experienced grace in their times of New Testament. But the complete salvation has to be maintained and performed only by the last day churches. These days are called the last days, where these churches has to execute all these truths and defeat Satan. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிக்கலாம். Revelation chapter 13 verse 9 and 10. காதுள்ளவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். ஆதாமே அவன் சிறைப்படுத்தினானே. He who leads into captivity shall go into captivity. The early parents went into captivity. தாவீது சொல்கிறார், மனிதன் பாவம் செய்து தேவமகி வளர்ந்து போனான். Word of God says man committed sin and lost the glory of God. என் தாய் என் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்கிறார். David said, my mother conceived me in sin. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? What does he say? 2 சாமுவேல் புத்தகத்திலே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், தம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், சத்துருவை நிர்மூலமாக்கு வரைக்கும் திரும்பேன் என்று சொல்லுகிறாரே. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. வெளிப்படு 2 சாமுவேல் 22:29 வாசியும். கர்த்தராகி தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். 2 Samuel chapter 22 verse 29 says, for you are my lamb, for by you I can run against a troop, by my God I can leap over a wall.